ஆண்டவராய் இயேசுவே, உமது வார்த்தையின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆண்டவரே நம்மை வழி நடத்துவார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை தயவு செய்து நீங்கள் வாசிக்க உங்களை அழைக்கிறேன். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பதில் பழி சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சிறப்பான காரியம் விளங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான விருப்பத்தோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் விருப்பம் இருக்கும்னு யாராலையும் தெளிவாக சொல்லவே முடியாது. அப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், மகனுக்கு மகளுக்கு எல்லாருக்கும் தனித்தனி விருப்பம் உள்ளவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த தனித்தனி விருப்பங்கள் பல இருந்தாலும் நமக்கு ஒரு விருப்பம், ஒரே ஒரு காரியத்தில் எல்லாரும் ஒன்னா வருவோம். எப்படி? என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தனித்துவத்தை, தனி விருப்பத்தை தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தையில நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க? 1 பேதுரு 3:9. கடவுளுடைய வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள, உரிமை பேராய் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தெரியணும், கடவுள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கடவுள் எனக்கு இன்னும் வாக்குத்தத்தங்கள் செய்திருக்கிறார். அவர் செய்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிய தீரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்வதற்கு, வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்? சொல்லுங்க, எதற்காக? வாக்குத்தத்தங்களை உரிமை பேராகி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை வாளாக்காம, சொல்லுங்க, தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், போகும்போது ஆசீர்வதிப்பேன், திரும்பும் போதும் ஆசீர்வதிப்பேன், பிறருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், உலக முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்கிற ஒரு உன்னத நிலைமைக்கு நாம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதற்கு நாம திரும்பணும்? நாம வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக்கிடணும், வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளணும்.
இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், வாக்குத்தத்தம் தேவன் எழுதி வைத்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ள முடியாத ஒரு பரிதாப நிலைமையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பனாருடைய அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒருவர் சொன்ன சம்பவம் என்னவென்றால், இவருடைய தகப்பனாருக்கு நிறைய சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த தகப்பனார் சொன்னாரு, இந்த சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் நீங்கள் ஆள்வதற்கு எல்லாத்தையும் உரிமை பேராக்கி கொள்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லா உரிமை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதற்கு தக்கபடி நீங்க என்ன செய்யணும்? வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் செய்கிற இந்த பிசினஸ், நான் செய்கிற இந்த வேலை காரியம், எனக்கு கீழே வேலை செய்கிற என்னுடைய பணியாளர்கள், இவங்க எல்லாரையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி அதற்கு ஏற்றாற் போல உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் நீங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு என்ன செஞ்சிருவேன், ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவேன்னாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ பாருங்களேன், உலகத்தினுடைய ஒரு சொத்துக்கள், உலகத்தினுடைய ஒரு நிர்வாகத்தை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கணும்னு ஒரு பெற்றோர் விரும்பும் போது கூட அவங்க என்ன விரும்புறாங்க? தனக்கு பின்னும் இது சரியாக நிலைநாட்டப்படணும், சரியா நடத்தப்படணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஜெப கூட்டத்தில் பங்கெடுத்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா போதும், இல்லைன்னா ஒரு உபவாசம் இருந்துட்டா போதும், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒருவேளை நாம நினைத்து கொண்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இங்கே பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப அதுக்கு முன்னால ஒரு சில காரியங்களை வகுத்து கூறப்படுகிறது. ஒன்று, நீங்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டிருக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நீங்க முதல் காரியம் இதுல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சில பகுதிகளை ஆண்டவர் நமக்கு பிரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், முதலாவது நீங்கள் இந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருக்கணும். நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், உங்க குடும்பங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா முதல்ல என்ன வேணும்னா ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு மனம். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் உள்ளவரா இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஒரு தோழர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாம எங்க இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் ஒரு மனதோடு இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், இந்த உலகம் முழுவதும் பிளவுகளும் பிரிவினைகளும் சண்டை சச்சரவுகளும் பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனத்துக்கு விரோதமானது என்னன்னா, அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு சாமி சொன்னாரு, நான் உங்களோடு இருக்கிறேன். எப்ப இருக்கிறேன் தெரியுமா? நீங்க மத்தேயு நற்செய்தி தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் தயவு செய்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனம் படிங்கம்மா. உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டுதல் செய்யும் வேண்டும் எதை படிக்கீங்களா? உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு
ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எங்க ஆண்டவர் இருப்பாரு? எங்கே இயேசுவின் பெயரால் ஒன்னா கூடணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க ஜெபம் பண்ண, அங்க ஒரு மனதோடு நீங்க போனீங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதே மாதிரி உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு காரியம் எப்போதும் எல்லாருக்குள்ள இருக்குது. என்னது? பிளவு, பிரிவினை. Praise the Lord. அல்லேலூயா. என்ன இருக்குது? பிளவுபட்ட மனநிலை. பிளவுபட்ட மனநிலைமை பாருங்க. முத காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு போனாங்க. Praise the Lord. காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு போனாங்க. ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் விட்டுட்டார். Praise the Lord. இப்ப என்ன ஆயிட்டு சொல்லுங்க? காயினுடைய இருதயம் என்னவாச்சு? பிளவுபட்டு விட்டது. சண்டை ஆரம்பிக்கிறான். சகோதரனை கொல்லணும், இந்த சகோதரன் இருக்கவே கூடாது என்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான். இன்னைக்கு பாருங்களேன், தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியவில்லை என்றால் ஆண்டவர் மெய்யாகவே நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவர் இருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட இன்னைக்கு அதே ஜனங்களுக்குள்ள குழப்பங்களும் சண்டைகளும் பெருகி இருக்கிறது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்குதா? சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்குதா? ஒரு மனம் இருக்காமா? Praise the Lord. நீங்க ஒரு இடத்துல இருந்தாங்க என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், ஒரு ஜெபக்குழு நல்லா உருவாகிட்டு வந்தது. Praise the Lord. அந்த ஜெபக்குழுவில் உள்ள அந்த சகோதரரை பாருங்க, அவரு எப்போதுமே ஒரு தனித்துவமா அப்படி தனியாவே பெரிஞ்சு நிற்பார். இப்போ யாராவது போய் அவர் ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சகோதரி என்னை பாட விட மாட்டேங்கிறாங்க, மைக்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டாங்க இப்படின்னு தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, நான்லாம் இப்போ அதனால தான் அந்த பக்கமே என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க, போகவே மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? இப்பெல்லாம் நான் அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இப்போ சண்டை கூடுமா குறையுமா? சொல்லுங்க. எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறது. நான்லாம் இப்போ அந்த கிச்சன் பக்கம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான்லாம் இப்போ அதனால தான் அந்த பக்கமே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் அதனால தான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பக்கமே போக மாட்டேன். இப்படி ஒரு பிளவை உருவாக்குகிறவர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்ன செய்றாங்க, பெருகிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? நல்ல தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர வேண்டியவர்கள், ஒற்றுமையா இருக்க வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க, உடைபட்டு பிரிந்து போகிறாங்க. Praise the Lord. ஒரு வீடு இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வருமா? உங்க வீட்டுல 2 பிள்ளைய 3 பிள்ளை இருந்தா என்ன வரும், சண்டை வரும். அண்ணன் அடிச்சிட்டாமா அப்படின்ன உடனே அம்மா என்ன பண்ணணும், ஏலே அண்ணன் தானே அடிச்சான், நம்ம அண்ணன் தானே, Praise the Lord அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அப்படி சொன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். நீங்க அதே இது அவனை அடிச்சான், பதிலுக்கு நீ என்ன செய்யணும், 2 அடி கொடு, தருமடி கொடு, இப்படின்னு பிரச்சனையை கூட்டினீங்கன்னா இந்த வயசுல போடுறது பெரிய வயசானாலும் சொல்லுங்க. பைபிள்ல பாருங்களேன், பிளவுபட்ட ஒரு வீடு, யாருடைய வீடு, ஈசாக்குடைய வீடு. ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஒருவனுடைய பெயர் ஏசா, ஒருவனுடைய பெயர் யாக்கோப். 2 பேரையும் பாருங்க, ஒருத்தன் அம்மா பிள்ளை, ஒருத்தன் அப்பா பிள்ளை. யாக்கோபு அம்மா பிள்ளை, ஏசா அப்பா பிள்ளை. 2 பேரும் பாருங்க வளர்ந்து வரும்போது தனித்தனியா தான் இருக்கிறான்.
சேர்ந்து இருக்க முடியுதா? கடைசி வரை பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில 2 பேரும் ஒன்னா சேரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சந்திக்கிறாங்க, ஆனாலும் பிரிந்து தான் போறாங்க. இன்னைக்கு உங்க வீடு அப்படி ஆகக்கூடாது. உங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். ஜெபத்தில், ஊழியத்தில், ஆலயத்தில், எல்லா இடத்துலையும் குழப்பங்கள் இருக்குமா? எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நம்மளை தலைக்கு மேலே தூக்கி கொண்டு வாடுவாங்கலாம் சொல்லவே முடியாது. ஆனால் நமக்கு தெரியணும், நமக்கிட்ட ஒரு பிரச்சனை வீட்டிலேயே வருதா, அதை உடனே சால்வ் பண்ண, சரி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அங்கதாங்க கடவுள் இருப்பாரு, அங்கதான் ஆண்டவர் இருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு பதிலாக நம்ம எரியிற தீயில என்ன செய்யக்கூடாது? எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு மனத்தை கெடுக்கும்படி சண்டைகளை, குழப்பத்தை நாம் உருவாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி உருவாக்கணும்னா கடவுள் நம்ம கூட இருப்பாரா? சொல்லுங்க, இருப்பாரா? கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கூட இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு தகவலை சொல்றாங்க, அதை என்ன பண்ணிடணும்? அதனாலதான் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், உங்களுக்கு யார் மேலாவது உங்களை குறித்து யாராவது அவதூறு பரப்பி விட்டார்கள், அதனால் உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர்களுக்காக ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை அதிகப்படுத்தணுமா? என்னை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு உடனே நான் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்கிறார். ஏன்? ஜெபிக்கும் போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, உங்க மனதில் அவர்களை குறித்த எதிர்மறையான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? வளர்க்க மாட்டார், உருவாக்க மாட்டார். மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். பக்கத்தில் உட்காந்து, தெரியுமா நீ எவ்வளவு நன்மை செஞ்ச, உனக்கு போய் இப்படி பண்ணிட்டா பாரு அவளெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை, இல்லைன்னா புகையை வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் உலகம் உருவாக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்ன சொன்னா, இது என்ன பெரிய விஷயம், கொடு. ஆண்டவர் உள்ள நமக்குள்ள பேச ஆரம்பிப்பார். 2வது, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அந்த நபருக்குள்ளும் தேவன் பேசுவார். அல்லேலூயா. இப்ப என்ன ஆகும்னா, சண்டையும் பழிபாவும் விழாதபடி அங்கே ஒரு சமாதானத்தை தேவன் கொண்டு வந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு யாரையாவது குறித்து மனத்தாங்கள் உருவாக ஆரம்பித்தால் உடனே போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பியுங்கள். என்ன செய்யுங்க? ஜெபம் செய்ய ஆரம்பி. முதல்ல அந்த நபருக்காக ஜெபம் பண்ணணும், அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணணும், அந்த சகோதரனுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். ஜெபிக்கிறவங்களா மாறாம என்ன பண்றது தெரியுமா? நிறைய நேரங்கள் நீங்க பாருங்களேன், நீங்க விடுதலை பயணத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப அடிமையா இருந்த ஜனங்களை பார்க்கிறாரு மோசே. பார்த்துட்டு தானும் ஒரு எபிரேயன் அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு? எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உடனே மோசே உள்ள போய் அந்த எபிரேயனை காப்பாத்துறாரு. ஒரு தட்டின உடனே எகிப்தியன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்தியன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போனான். இப்ப இன்னொரு நாள் எபிரேயனும் சண்டை போட்டான். உடனே மோசே நடுவுல போயிட்டு என்ன பண்றாரு? நீங்க ஏன்பா ஒரே குடும்பம் தான், ஒரே கூட்டம், 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? உடனே அவன் 2 பேரும் பாருங்க, அந்த எகிப்தியனை கொல்ல மாதிரி என்னையும் கொல்ல போறியா அப்படின்னு அவர்கள் அவனை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். மோசே நாட்டை விட்டு ஓடினார். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்கள்ல நாம இந்த உலக பிரகாரமா சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு செய்வோம், தலையை கொண்டு போய் கொடுப்போம். நீங்க நல்லா கவனிக்கணும், கடைசியில சிக்கல்ல மாட்டிக்கிடுவீங்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனம் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே சண்டை சச்சரவுகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உங்க பலத்தை காமிச்சு, உங்க வீரத்தை காமிச்சு, உங்க வாய் சவுடாலெல்லாம் காமிச்சு அங்க எல்லாத்தையும் சமாதானம் ஆக்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையிலே நீங்க இருக்கிற இடம் நரகமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன பிரச்சனை வரும்,
ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. சில நேரங்களில் பாருங்க, அம்மா வீட்டுக்கோ அந்த பொண்ணு போயிடுவா, இல்லை சில நேரத்தில் அந்த ஃபேமிலியிலேருந்து யாராவது 2 பேர் வந்துடுவாங்க. உள்ள வந்து சின்ன பிரச்சனையை சரி பண்ண வாரம்னு மூக்க நுழைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆயிரும் சொல்லுங்க? சின்ன பிரச்சனையை சரி பண்றதுக்கு மூக்க நுழைப்பாங்க. இப்ப என்ன ஆயிரும்? கடைசியில் அவ இவரை விட்டு கொடுக்க, இவன் அவளை விட்டு கொடுக்க, கடைசியில் 2 பேரும் பெரிய பிரச்சனைக்குள்ளாகி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வரை சேராம கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தெரியணும், நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நீங்கள் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கணும்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்கள் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க. நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்களேன். இந்த வேதத்தினுடைய இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு புரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழி 6ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பொய் உரைக்கும் போலி சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த வசனத்துல நீங்க அந்த பகுதியை கொஞ்சம் தெளிவா எல்லாரும் படிக்கிறது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கணும், ஒரே மனதோடு இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு இன்னைக்கு. ஆனா அதுக்கு தடை என்னன்னா, நீங்க அதுல 16வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஆண்டவர் வெறுப்பவை 6. சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. 1 என்னது? இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாதோரை கொல்லும் கை, சரி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். என்னெல்லாம் இருக்கு? ஆணவம், இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கு நாவு, குற்றமில்லாதவரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கிற உள்ளம், தீங்கு விளைவிக்கோடும் கால், பொய் உரைக்கும் நண்பருடைய சண்டை மூட்டிவிடும். கடைசியில் முடியுது சண்டையை மூட்டி விடுற சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சு நீங்க எங்க இருந்தாலும் சண்டையை மூட்டாதீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கும், வருத்தமா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் என்ன மூட்டக்கூடாது? சண்டையை மூட்டக்கூடாது. சண்டையை மூட்டுறவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சபிக்கப்பட்டவன். நம்ம கடவுளை அவனை ஆசீர்வதிக்கவே மாட்டான். சிலரை பாருங்க, சின்ன காரியம் எதுலனாலும் சரி, யாரையாவது அவங்க முடிக்கும் போது சண்டை போடாம போக மாட்டாங்க. என்ன வான்னே கூப்பிடல. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் என்ன மதிக்கவே இல்லை. சில நேரங்களில் சில பேர் பாருங்க, அவங்களுக்கு மட்டும் பெரிய மீன் துண்டு வச்சாங்க, எனக்கு சின்ன மீன் துண்டு வச்சாங்க. சண்டை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாத்திருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனா சிலர் சண்டை போடுறதுக்குன்னு எடுப்பு சாப்பாடு கேட்பான். அவன் சொல்லுவான், இல்லைண்ணே முடிட்டு கூட்டம் வரிசையில் நிற்குது, கடைசியில் கொஞ்சம் பார்த்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சண்டை மூட்டி விடுகிற ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் சண்டை, எல்லா இடத்துலையும் பிரச்சனையை உருவாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். சண்டை மூட்டி விடுகிற ஒரு நிலைமை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க பாப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 28.
கோணல் புத்திக்காரர் கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர். சண்டையை மூட்டி விடுவான். புறம் கூறுபவன் நண்பரை பிரித்து விடுவான். ரெண்டு காரியம் சொல்லுது. ஒண்ணு, நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க என்னது இருக்கு? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ரெண்டு காரியம். ஒன்று கோணல் புத்தி. என்ன புத்தி? கோணல் புத்தி. இவங்க யாருங்க? சண்டையை மூட்டி. கோணல் புத்தி முதல்ல அதுக்கு வாமா. கோணல் புத்தி என்னது? எப்போ எங்க போனாலும் சரி நல்லதை பார்க்கவே தெரியாது. எங்க போனாலும் எதை பார்க்க தெரியாது? நல்லதை பார்க்கவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லதை பார்க்க தெரியாத கூட்டம். கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவார். எங்க போனாலும் யாருடைய நன்மைகளையும் கவனிக்க தெரியாத ஒரு கூட்டம். ஒரு வீட்டுக்குள்ள போனா நல்லது நடக்கு, நல்லதை பார்க்க தெரியாது. ஒரு வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தில் உள்ள நன்மையான காரியங்களை பார்க்க தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவார். என்ன விடுவாரா? நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன மூட்டி விடுவார்? சண்டையை மூட்டி விடுவார். எல்லா இடத்துலையும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எந்த இடத்துக்குள்ள போனாலும் அவங்க ஆலயத்துக்குள்ள கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஜெப குழுக்கள்ல சும்மா இருக்க மாட்டாங்க. சண்டையை மூட்டி விடுவாங்க. என்ன அன்னைக்கு ஒன்றை பார்த்து பிரதர் பைபிள் வாசிக்க சொல்லலையா? ஒரு சண்டையை ஆரம்பிச்சேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன இன்னைக்கு ஒன்றை உடலையா? கேட்டு போயிடுவாங்க. மண்டை சும்மா இருக்குமா? பக்கத்தில் கை கொடுக்குங்க. கோணல் புத்திக்காரன் சொல்லுங்க. கோணல் புத்திக்காரன் கேள்வியை மட்டும் கேட்பான். அதுக்கப்புறம் நீயே முடிச்சிருவ. அப்படிதானம்மா? கோணல் புத்திக்காரன் என்ன முந்திய மாதிரி உன் வீட்டுக்காரர் இருக்காரா? டைமுக்கு வர்றாராம்மா வீட்டுக்கு? கேட்டு போயிடுவாங்க. அப்படிதானே? நீ அதுக்கப்புறம் அதை அப்படியே முட்டுருவியானே? நீ விடுவியாமா? என்ன எது கேட்டாங்க அந்த அக்கா? அப்படியே அன்னைக்கு பார்க்க அந்த மனுஷன் 7 மணிக்கு வருவான், 9 மணிக்கு வருவான். 2 மணி நேரம் கணக்கு போட்டு பார்ப்பேன். 2 மணி நேரத்தில் 2000 வேற கூட சேர்த்துருவேன். இது காரணமாக இருக்குமோ? ஒருவேளை அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரானோ, அம்மாவுக்கு 1000 ரூபா வாங்கினதில் 2000 கொடுத்துட்டு வரானோ. வழக்கமாக வரும்போது பார்சலோட வருவானே, வாங்கினது தங்கச்சி பிள்ளை கொடுத்துட்டானோ. கடைசியில் வீடு எப்படி இருக்கும்? இழுபறியா கணக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த கோணல் புத்திக்காரர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுக்கக்கூடாது? இடமே கொடுக்கக்கூடாது. கோணல் புத்தி உள்ள மனிதர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோணல் புத்திக்காரர்கள் சண்டையை மூட்டுகிறார்கள். நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க கண்டுபிடிக்கணும் யார் இப்படிப்பட்ட கோணல் புத்திக்காரங்க. அதை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஒண்ணுக்குள்ள கண்டுபிடி. நீ ஒரு கோணல் புத்தியான்னு பாரு. நம்மகிட்ட என்னெல்லாம் கோண புத்தி இருக்குது. போன உடனே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், காஃபி கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்? வாயை பொத்திட்டு ஓசி காப்பியை நல்லா குடிச்சிட்டு வரணும். ஓரக்கான்னு சொல்லும். காப்பி போட தெரியாத உங்களுக்கு? அவன் வீட்டுக்காரன் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. காப்பி மாதிரி இல்லையா இது? டீ மாதிரிலாம் இருக்கு. அவன் சொல்லுவான், என் தலையெழுத்து இதுதான் எப்படின்னு. இதில் வேறு சொல்லிட்டு போகிறது. பரவாயில்ல, நீங்களுக்கெல்லாம் சிலையே வைக்கலாம்னே. எப்படி தான் நீங்களாம் குடும்பம் நடத்துறீங்களோ? முடியும் போது எப்படி இருக்கும்? ஓசிட்டியை குடிச்சிட்டு நீ போகிறதுக்குள்ள குடும்பத்தை ரோட்டுக்கு இழுத்துருவியே. சொல்லுங்க, ஆமாம் இல்லை? ஆமாவா இல்லையா? இது நடக்காதா? நடக்கும். இதான் வீட்டில் நடக்குது, குடும்பங்கள்ல நடக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீட்டில் அந்த பிள்ளை வந்து சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் மாற்றி இருக்குது, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்குது, அதுக்கு பிடிச்சிருக்கு.
நீ என்னமோ அந்த பிள்ளையோடைய உட்காந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன இப்படிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அவள் வீடு அவங்க அப்பா அம்மா சும்மா இருக்கிறாங்க, நீ சும்மா இரு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் எந்த குடும்பத்துக்குள்ளே போனாலும் நீங்கள் உங்கள் வழியாக என்ன உருவாகக்கூடாது, சண்டை சச்சரவு உருவாகக்கூடாது, நிம்மதி பெயரக்கூடாது. இவன் என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சா என் குடும்பத்தையே பிரிச்சுட்டா, நிம்மதியவே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரை பார்த்து பாருங்களேன். இயேசுட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு நாணயத்தை கொடுத்து செசாருக்கு வரி செலுத்துவது, சொல்லுங்க செசாருக்கு வரி செலுத்துவது நியாயமா நீதியா கேள்வியெல்லாம் வருது. ஆண்டவர் சொன்னார், நாணயத்தை தான் இங்கே தான். இதில் யார் இருக்காரு, யாருடைய ஒருவருக்கு, செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்க. ஏன் எப்படியாவது ஆண்டவரை சிக்க வைக்கணும். சிலர் வேலையே என்ன, அடுத்தவங்களை சிக்க வைக்கிறது, குடும்பங்களை கெடுக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, சிரிச்சு மகிழ்ந்தா பிடிக்காத போது. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் நமக்குள் இருக்கும் என்றால் தேவன் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி நீதிமொழி 22:10 படிங்க பாப்போம். இந்த சண்டை சச்சரவுகளை வந்து மாத்தனா கொஞ்சம் முதல்ல பாரு, சண்டையை உருவாக்குற ஒரு கூட்டம், நண்பர்களை பிரிக்கிற ஒரு கூட்டம். அடுத்து என்னது, நீங்க இந்த இன்னொரு பகுதியை சொல்லாம விட்டுட்டேனே, என்னது, கோணல் புத்திக்காரன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அந்த கோணல் புத்திக்காரன் என்ன. அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, அதே வசனம் தான் இதுல, நீதிமொழி 17 முதல் வசனத்துல, சாரி நீதிமொழி 16:28, புறம் கூறுகிறவனை புறம் கூறுபவரோடு நண்பரை பிரித்து விடுவர். புறம் கூறுகிறவர்கள். அப்ப முதல்ல பாருங்க, கோணல் புத்திக்காரன் அவன் சண்டை உருவாங்குறான். அடுத்து புறம் கூறுகிறவரை பிரித்து விடுவர். அப்ப இது நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்குது, அப்படிதானக்கா? ஏன்னா எல்லாத்தையும் இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் எங்க ஒற்றுமையை கொண்டு வருவோம்? ஒரு தகவல் தெரியுது, ஒரு தகவல் ஒரு வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், ஆனா அது 1000 பெருகி கொண்டு போய் சொல்லுவாங்க. புறம் கூறுகிறவர்களால் சண்டை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப புறம் கூறுவதும் பாவம், புறம் கேட்பதும் பாவம். நீங்க யாரையாவது பத்தி தேவையில்லாத நினைச்சீங்க, அதுக்காக நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க வீட்டில் உங்க கணவருக்கு உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை பத்தி உள்ள உண்மை தெரியணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல சில விஷயங்கள் உண்மையா இருக்கணும், அது புறணி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புகஞ்சுக்கிட்டு இருக்குது, இதை போய் நம்ம ஏன் சொல்லுவானே அப்படின்னு பெருந்தன்மையோட நான்லாம் ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு இப்போ இருந்தேன்னா கட்டடம் என்ன செஞ்சிரும், தீப்பிடிச்சு எரிஞ்சிடும், அப்படிதானே? அப்ப அது பேர் நான் உத்தமி, நான் சோத்துறோம் இருக்கிறேன் அப்படிங்கல, சரியா? அப்ப யாரா இருந்தாலும் சில விஷயத்தை உண்மை என்ன செய்யணும், அதுல கண்டிப்பதற்கு திருத்துவதற்கு சில செய்திய நல்ல உள்ளார்ந்த அன்போடு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா சிலர் பல பேர் புரணியை புறம் கூறுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன கூறுகிறவர்கள்? புறம் கூறுகிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. புறம் கூறுதல், தங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது மற்றவங்களை கவுக்கிறது, குடும்பங்களை உடைக்கிறது, உறவுகளை உடைக்கிறது, பிளவை ஏற்படுத்துவது, பிரிவினைகளை ஏற்படுத்துவது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப புறம் கூறுகிறவர்கள் என்ன உண்டாக்குவாங்க? நண்பர்களை பிரித்து விடுவர். நண்பர்களை பிரித்து விடுவார். நண்பர் மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சிருவாங்க, பெற்றோர் பிள்ளைகளை பிரிச்சிருவாங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, என் சொந்த சகோதரி என் மகன்கிட்ட என்னை பற்றி தப்பாக என்ன செஞ்சிச்சா சொல்லி கொடுத்து, வருமானத்தை இன்னைக்கு என் கையில் அவன் என்ன செய்ய மாட்டேங்கான், தரமாட்டேங்கிறான். அவன் சித்தி பேரில் தான் எல்லா வருமானமும் அவன் அனுப்புகிறான். என் வீட்டுக்கு கூட வந்தான், வரமாட்டேங்கான். கப்பல்லேருந்து வந்திருக்கான், என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அழுறேன்.
அவன் என்னை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்? என்னை பற்றி அவதூறான செய்தியை என்ன செய்யறா என் மகன் அதை அப்படியே நம்பிக்கிட்டு இன்னைக்கு என் சொந்த பிள்ளையவே அளந்து நிற்கிறான்னு அந்த அம்மா அழுது. இதை விட என்ன இருக்கு கொடுமை? புறம் கூறுகிறவர்கள் நண்பர்களை பிரித்து விடுவார்கள். நண்பர் இல்லை, சொந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் பிரிச்சிருவாங்க. சிலர்லாம் வீட்டுக்குள்ளேயே பொருணி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாதா? வீட்டுக்குள்ளேயே போறனே, உறவுகளுக்குள்ள போறனே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்பம்பார் ஏதாவது ஒரு நபரை தூக்கிட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். புறம் கூறுகிறவர்கள் சண்டையை உருவாக்குறாங்க, நட்பை பிரித்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன அந்த வசனத்துக்கு வந்துருங்க. 22 நீதிமொழி 22 10ஆம் வசனம். ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து. நல்லா கவனிக்கணும், யாரை துரத்தணும்? ஏளனம் செய்வோர். உன் வாழ்க்கையில அடுத்து செய்ய வேண்டியதுன்னா, சண்டையை விட்டு நீ வெளியே வரணும்னா, சண்டைகள் உன் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் ஏளனம் செய்வோரை வெளியே துரத்து, வாழ்க்கையை விட்டு துரத்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, எப்பவுமே சிலர் நக்கலா பேசணும்னு கடைசி சண்டை உண்டாக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல சீரியஸா இருக்கணும், எங்க சிரிக்கணும் தெரியணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு புருஷன் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிற்கான். அவனே இத்து போய் நிற்கான். அப்புறம் வந்து மாப்பிள்ளை என்ன டயர் பஞ்சர் ஆகிட்டாம்ல அப்படின்னு அப்படி இருக்கும். சொல்லுங்க, அவனே இடுப்பு ஒடிச்சு போய் நிற்கான். பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்ன இலக்காரமா போச்சோ கேட்பான்ல. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிதான். சில பேர் பாருங்க, இப்படி எங்கேயாவது எல்லா இடத்துலயுமே இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏளனம் செய்கிறவர்கள் எதை ஏளனம் செய்வோரை துரத்து, அப்போது சண்டை நின்றுவிடும், சச்சரவும் பழி சொல்லும் ஒளியும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சிரிக்கிறது தப்புன்னு போடல, சிரிக்கிறது தப்புன்னு பைபிள் எழுதல, சந்தோஷமா இருக்கிறது தப்புன்னு எழுதல. ஆனா என்ன செய்யக்கூடாது? ஏளனம் செய்யக்கூடாது. வீட்டுக்காரர் கடல்ல தொழில் இல்லாம வந்திருக்காரு, நினைச்சேன் நேற்று பண்ணினீர்ல, ஜெபம் பண்ண ஜெபம் வீணா போகுமா அப்படின்னா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அப்புறம் உன் தலையில தான் மடியை போட்டு இழுக்கணும். அப்புறம் யார் மண்டை உடையும்னு தெரியாது. அப்ப வீட்டுக்குள்ள ஏளனம். இந்த ஏளனங்கிறது என்னது? ஒருவருடைய குறையை பயன்படுத்தி பேசுற பேர் தான் என்னது? ஏளனம். ஒல்லியா இருக்கிறா, அது அவள் என்ன செய்வா? ஒரு அம்மா குண்டாயிட்டு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க அதையே வச்சு என்ன செய்யக்கூடாது. ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு முடிஞ்சதான் படிப்பான். ஒரு பொண்ணு அவளுக்கு இருக்கிற அழகுல வருப்பா. நீங்க அதையே அவங்கள என்ன செய்யக்கூடாது? ஏளனமா பேசக்கூடாது, அது சண்டையை உருவாக்கும். ஏளனப்படுத்துகிறவர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு அகற்றணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சண்டை ஒளிந்து போகும், புறம் கூறுதலும் ஒளியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னொரு பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள், சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சீராக் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீராக் 8:16. முன் கோபிகளுடன் சண்டையிடாதே, அவர்களுடன் ஆளில்லாத தனி இடத்திற்கு செல்லாதே, கொலை செய்யவும் அவர்கள் அஞ்சுவதில்லை, உனக்கு உதவி இல்லாத இடத்தில் உன்னை தாக்கி வீழ்த்துவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருமனப்பட்டு இருங்கள். இதான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா ஒருமனப்பட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டு இருக்கணும். அப்ப ஒருமனப்படணும்னா என்ன செய்யணும்? நண்பர்ல பிரிக்கிறவனா இருக்கணும், அப்படிதானே? இல்ல
அப்படியா? கோணல் புத்திக்காரனா இருக்கணும். அப்படிதானம்மா? எல்லா இடத்துக்குள்ள போனாலும் குறைய கண்டுபிடிக்கணும். டீயை காப்பின்னு சொல்லணும், காப்பியை டீன்னு சொல்லணும். அப்படிதானே? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. புறம் கூறுகிறவர்களா இருக்கணும். பார்க்காத கணவனை பார்த்த மாதிரி சொல்லணும். நேற்று உன் வீட்டுக்காரர் யாரையோ ஏத்திட்டு போன மாதிரி இருந்துச்சே அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருங்க. அப்படிதானே? அப்படிதானம்மா? சொன்னா என்ன ஆகும்? சண்டை தான் வரும். எவ்வளோ சண்டை வரும்? சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளை யாராவது சொல்லிட்டு போறதுக்கு தேவையில்லாம நம்பிட்டு அப்புறம் வீடு பரிதாபமா நிக்குது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்து யாரு சொல்லுங்க? சண்டையை உருவாக்குறது யாரு? சொல்லுங்க யாரு? தெரியாது. பைபிள் படிச்சா தானே. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. யாருமா? லேவி உண்டார். இலக்காரமா பேசுறானே யாரவன்? ஏளனம் செய்கிறது. ஏளனம் செய்யறவன். வீட்டுக்குள்ள ஏளனம். பிள்ளைங்களை பார்த்து ஏளனம் பேச்சு. கணவருக்கு ஏளனம் பேச்சு. அடுத்தவங்க ஏளனமா பேசுறது. இந்த ஏளன பேச்சை என்னது கொண்டு வந்துடும்? சண்டையை உருவாக்கணும். யாரையுமே ஏளனமா பேசுறாங்க. அப்படி யாராவது ஏளனமா பேசுறாங்களோ அவங்கள விட்டு என்ன செய்ய? நன்று. அவங்கள விட்டு உன் வாழ்க்கையில இடம் கொடுக்காது. ஏளன பேச்சுக்காரர்களை உன் வாழ்க்கையை விட்டு அகற்றிட்டனா சண்டையும் பூசலும் ஓய்ந்து விடும். அடுத்து பைபிள் சொல்லுது, முன்கோபிகளுடன் சேராத. யாரு கூட சேராத? முன்கோபிகளோடு சேரக்கூடாது. நமக்கு தெரியணும். யார் கூட சேரக்கூடாது? முன்கோபிகளோடு நீ என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் சிலருக்கு கோபம் மூக்குக்கு மேல இருக்கும். பக்கத்தில் கை கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கோபம் வருமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி இருக்குது? எல்லாத்தையும் உடைக்கணும். முன்கோபிகளோடு என்ன செய்யக்கூடாதான்? சேரக்கூடாது. ஏன்? பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடன் ஆள் இல்லாத தனி இடத்துக்கு செல்லாதே. கொலை செய்யவும் அவர்கள் அஞ்ச மாட்டாங்க. கொலை செய்யவும் அஞ்சுவதில்லை. காயின் தன் சொந்த சகோதரன் என்ன செஞ்சான்? கொலை பண்ணினா. சவுல் தன்னுடைய மருமகனாய தாவீதை கொல்றதுக்கு தேடி திரிறான். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. 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 முன்கோபிகள் கொலை செய்வதற்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அஞ்சவே மாட்டாங்க. நீ பாருங்களேன், முன்கோபம் எல்லாருக்குள்ளே முன்கோபம் இருக்குது. எடுத்தோம், கவுத்தோம், வெட்டு 1 துண்டு 2 யார உடனே அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. எவ்வளோ எனக்கு தேவையே இல்லை. இப்படி யாராவது இருக்காங்கன்னா நீங்க அவங்கள விட்டு நகன்று கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உனக்கு உதவி இல்லாத இடத்தில் உன்னை தாக்கி வீழ்த்துவார்கள். உதவி இல்லாத இடத்துல உன்னை தாக்கி வீழ்த்துவார்கள், உன்னை வீழ்த்திடுவாங்க. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்காத சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. 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 நீங்க முன் கோபிகளோடு சேரும் பொழுது நீங்க சேர்ற நபரை பத்தி உங்களுக்கு தெரியணும். சில நேரத்தில் கோபக்காரன் கூட சேர்ந்து அனாமத்தா நிறைய பேர் என்ன செய்வாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. சும்மா போனேன், கூட நின்னேன், கடைசியில் பார்த்தா அவன் செஞ்சதுக்கு இவன் கூட இருக்கான்ல, முடிவு அவன் இவன் மேலே கேஸு. சும்மா தான் பிரதர் போனேன், சும்மா தான் கூட தான் நின்னேன். ஏன்? முன்கோபிகள் எங்கேயுமே சண்டையை மூட்டிடுவாங்க. அவங்களுக்கு சரியா தப்பா இது என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. முதல்ல நீங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் முதல்ல சரி பண்ணிடுங்க. அப்படின்னா தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க
முடியும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், பகலில் நடப்பது போல மதிப்போடு நடப்போமாக, களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சண்டை சச்சரவு என்ன செய்யணும்? விட்டுறணும். தவிர்ப்போம் இல்ல, விட்டு. வாழ்க்கையில சண்டை சச்சரவு இடமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. கணவன் மனைவியா என்ன நடக்க போகுது? விட்டு கொடுத்து போக வேண்டியதான். விட்டு கொடுத்து போறதுல ஏதாவது குறையுமா? ஒன்றும் குறையாது. ஏதோ ஒரு இந்த உலகத்தில் நட்பு, உறவு இதெல்லாம் சரி செய்யணும்னா ஏட்டிக்கு பூட்டி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எல்லாருக்குள்ளே ஒரு சமாதானத்துக்கு, ஒற்றுமைக்கு, ஒரு மனத்துக்குரிய நல்ல மனப்பான்மை நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பவுல் எழுதும் பொழுது அழகாக சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. அதே 2 தீமோத்தேயு 2:23, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. Praise the Lord. Praise the Lord. அப்போ நல்லா கவனிக்கணும், வெறும் சொற்களை பற்றி சண்டையிடக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு சிலரை பாருங்க, வாயை திறந்து எதையாவது சண்டை போடுறதுக்குன்னே, சொல்லுங்க, சண்டை போடுறதுக்குன்னே எதையாவது பேசுவாங்க. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. சில பேர் அது தாண்டி போயிடுது. இப்போ ஃபுல்லாக பார்த்தா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு சண்டை. இப்போ எதில் சண்டை? நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? நாங்கள் மோட்சத்துக்கு போவோம். நீங்கள் போவீங்களா? நான் கேட்கல. இப்படி தானே என்ன கேட்காங்க? நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தீங்கன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. நாங்கள் மோட்சத்துக்கு போவோம், நீங்களாம் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க, நீங்கள் ரசிக்கப்படாதவங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்படிலாம் யாராவது பேசுனா அது பேர் என்னதுன்னா மடத்தனமான பேச்சு. என்ன பேச்சு? மடத்தனமான பேச்சு. சிலர் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லலாம், சில கேள்விக்கு சைலண்ட், அமைதியாக இருக்கும். நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட போய் தேவையில்லாமல் விதண்டாவாதம்லாம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் உங்களை சோதிக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க, சண்டையை மூட்டுறதுக்குன்னு வருவாங்க. சில பேர் உங்கள் சாமியார் பெரிய யோக்கியமா, உங்கள் சிஸ்டர் யோக்கியமா, உங்கள் சாமியாருக்கு என்ன தெரியும், சிஸ்டருக்கு என்ன தெரியும்? Praise the Lord. நீங்க பைபிளை படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்நிய பாஷை வரா இருக்கா? உங்களுக்கு குணமளிக்கிற வரம் இருக்கா? இருக்கு. அடுத்து அப்படின்னா நம்மகிட்ட ஏதாவது வாயிலிருந்து வார்த்தை வரும். இந்த இடத்துல எல்லாம் வசனம் சொல்லுது, மடத்தனமான, படிங்க பாப்போம் பைபிளை பரட்டி படி. மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டையை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. பக்கத்துல கை கொடுத்து என்ன பேச்சு? மடத்தனமான பேச்சு. சொல்லுங்க, என்ன பேச்சு? மடத்தனமான பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அது சண்டையை தோற்றுவிக்கும், அது விவாதங்களை தோற்றுவிக்கும், அது ஒழுக்கமின்மையை தோற்றுவிக்கும், அது விசுவாசத்தை சீர்கெடுத்து விடும். அப்ப நீங்க கடவுளுடைய ராஜ்யத்தின் அந்த வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? ஒரு மனம் வேண்டும். சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு மனம் இருக்கணும். ஜபத்துக்கு வந்துட்டியா, உனக்குள்ள ஒரு மனம். ஊழியத்துக்கு வந்திருக்கியா, ஒரு மனம் இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறியா, ஒரு மனமா இருக்கணும். உன் மனசு எங்கேயும், வீட்டுக்கார மனசு எங்கே, பிள்ளைங்க மனசு, இப்படியே இன்னைக்கு போனோம்னா நமக்கு எப்படி கடவுளுடைய அருள் வரும்?
எப்படி நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியும்? Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். அதனால தான் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கணும்? எவரையும் பழித்துரைக்கலாகாது. என்ன செய்யக்கூடாது? யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பழித்துரைக்க கூடாது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, சண்டையிட கூடாது. வந்த சண்டைய விட மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அப்படித்தானே இருக்கணும். சண்டை வராட்டாலும் சண்டையை வர வைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டாவது, வந்த சண்டையை விடாத கூட்டம். இந்த கூட்டத்தில் இருந்துடாத. நீ எப்படி இருக்கணும்? சண்டை இடாதவராக இருக்கணும். Praise the Lord. சண்டை இடாதவராக இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? அமைதியா, பொறுத்து சில விஷயத்தை புரிய வைக்க முடியும், சில விஷயத்தை புரிய வைக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும். ஓகே, அது அவங்களுடைய மனநிலைமை, அவங்க என்ன புரிஞ்சுக்கல. ஆனால் நான் அவங்கள சமாதானமாக போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நான் போய் ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சுக்கோப்பா, சாரி, அவன் அதை கண்டுக்கல. ஓகே, அவன் ஏற்றுக்கொள்ளாது யாரை பொறுத்து இருக்கு? அது அவனை பொறுத்து இருக்கு. நான் வந்திருக்கேன், காப்பி குடிமா, டீ குடி, சாப்பிடு, இவ்வளோதான் செய்ய முடியும். தொண்டைக்குள்ள ஊற்ற முடியுமா? சொல்லுங்க, பிடிச்சி ஊற்ற முடியுமா? சொல்லுங்க, ஊற்ற முடியுமா? அவ்வளோதான். சண்டையிடாத, நீ உன் வேலையை பாரு, சமாதானத்தை. போய் சில விஷயங்களை நம்ம போய் நிவர்த்தி பண்ண பார்க்கணும். முடியலையா? விட்டுரு. கவலைப்படக்கூடாது, ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆனால் நம்ம யதார்த்தமாக பார்க்குற மாதிரியே, நல்லா இருக்கீங்களா, ஹாய், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு அது புரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது என்ன போட்டிருக்கு? கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். எப்படி இருக்கணும்? அகங்காரம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா போட்டிருக்கு? இல்ல, எப்படி இருக்கணுமா? மக்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் கனிந்த உள்ளம். என்ன உள்ளம்? கனிந்த. உங்களை பார்க்கும்போது தெரியணும் உங்கள்ட்ட கனிந்த உள்ளம் இருக்கா. உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் பேச்சு, உங்கள் நடவடிக்கை, இவைகள் வழியாக உங்கள் கனிந்த உள்ளம் பிறருக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உள்ளம் தெரியணும்? கனிந்த உள்ளம் தெரியணும். மற்றவங்களை விசாரிங்க, மற்றவங்களை அன்பா பழகுங்க, மற்றவங்கள உபசரிங்க. உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்களா வாங்கன்னு சொல்லி முதல்ல அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணுங்க. மற்றவங்களை கண்டுக்கிடவே இல்லை. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவங்க உங்களுடைய ஜெபமோ எதுவுமே அங்கே பலன் கொடுக்காது. உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் சோத்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் என்னை கண்டுக்கிடவே இல்லை. நான் அப்புறம் பார்க்குறேன், கிளம்பிட்டேன். நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம்? சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? மனுஷனை மதிங்க. சில பேர் இப்படிலாம் போதிக்கிறாங்க, நீங்கள் ஜெப நேரம் குறித்து விட்டீர்களா, ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா, யாராவது வந்தாங்கன்னா உடனடியாக கதவை என்ன செய்யுங்க? இழுத்து போட்டுங்க. இல்லை, கண்முன் இருக்கிற சகோதர சகோதரிகளை நேசிக்க தெரியாம கண்ணால காணாத கடவுளை என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. நான் ஜெபமால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், 2 பேர் வர்றாங்க. முத வேலை என்ன வேலை? வாங்க உட்காருங்க, காஃபி குடிங்க, தண்ணி குடிங்க. கனிந்த இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்க, வாங்குங்க. அவங்கள முதல்ல உபசரிக்கணும். கடவுள் அதெல்லாம் பார்ப்பாரு.
ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. நீங்க நல்ல சமாரியன் ஊமை எடுத்து பாருங்க. நல்ல சமாரியன் ஊமையில ஒரு கல்வன் கையில் அகப்பட்டு கிடக்கிறான் ஒரு மனுஷன். ஒரு குரு வர்றாரு, ஒரு லேவி வர்றாரு. ரெண்டு பேரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? அவங்க பேசாம போயிட்டாங்க. ஏன்? ஐயோ இவனை தொட்டா தீட்டு, நம்ம உடம்புல ரத்தக்கரை பற்றக்கூடாது அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் வருகிறார். அந்த சமாரியனை தூக்கி காயத்துக்கு மருந்து போட்டு தூக்கி கழுதையில் ஏற்றி வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்துட்டு காசு கூட கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆண்டவர் யாரை பாராட்டுறாரு? எவன் ஒருவன் இரக்க சுபாவம் உள்ளவனாக இருக்கிறானோ, இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனை தான் கடவுள் சொல்லுங்க மேன்மைப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் எங்க இருக்கும்? ஒரு மனம் எங்க இருக்கும்னா கனிந்த உள்ளத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனம் எங்க வரும்னா இந்த கோணல் புத்திக்காரன், புரணி பேசுறவன், இவனெல்லாம் டெய்லி நீங்க சந்திச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. நீங்க பேசுறீங்களா பேசலையாங்கிற எனக்கு தெரியல. நீங்க பேசுறீங்கன்னா அதை விட்டுருங்க. ஆனா நீங்க கண்டிப்பா அவங்கள சந்திச்சு தான் ஆகணும். நீங்க பால் வாங்க போயிட்டு வருவீங்க, அதுக்குள்ள சொல்லுவாங்க, ஒரு அம்மா வந்து சொல்லும், என்ன பாரு நேத்துள்ள பாலை உனக்கு கொடுத்துட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரிக்கு மட்டும் இப்போ வந்த பாலை சொல்லுங்க கொடுக்குறா. உடனே என்ன பண்ணுவேன்? உன் மண்டைக்குள்ள கருகருன்னு பால் பொங்குறதோட வேகமாக பொங்கும். இப்படிப்பட்ட கோணல் புத்திக்காரங்கள்லாம் உன் வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் கனிந்த உள்ள என்ன செய்யும்? அதை உடனே சரி பண்ணிடும். பிரைஸ் தி லார்ட். கனிந்த உள்ள என்ன செய்யும்? உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை உன் வாழ்க்கையிலேருந்து அகற்றி விடும். பொருணி பேசுகிறவன் வருவான், எல்லாத்தையும் தூக்கி அதை ரிமூவ் பண்ணிடும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? கனிந்த உள்ளம். 3 காரியத்தை பவுல் சொல்றார். ஒன்று, நீ எப்படி இருக்கணும்? என்னமா படிச்சீங்க? என்ன படிச்ச? முதல்ல என்ன இருக்கு அதுல? தீத்துல படிச்சியாமா? பிறரை பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, எல்லாரும் முன்னாலேயும் கனிந்த உள்ளத்தோடு நீ இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு மனமோடு நீ வாழணும்னா பிறரை பழிக்க கூடாது, அடுத்து சண்டையிடக்கூடாது, மூணாவது கனிந்த உள்ளம், இருதயத்தை சரி பண்ணணும். எந்த காரியத்தை யார் வந்து தூக்கிட்டு வந்து சொன்னாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருதயத்திலிருந்து நல்ல செய்தி போகணும். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவின் இரக்கத்தின் இதயம், இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்கள். அந்த இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்தோடுகிற அந்த இரக்கத்தின் வல்லமை உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் இறங்கி வர வேண்டும். பாவிகள் மீது என் இரக்கம் பொங்கி வழிகிறது என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த இரக்க பெருக்கம் நம் மீது நம் குடும்பங்கள் மீதும் பரிபூர்ணமாய் இறங்கி வரும்படி ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பியருளும். உம்முடைய இரக்கத்தின் வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கம் மிகுந்த அந்த இதயத்திலிருந்து எனக்காக பொங்கி வழிந்தோடுகிற திரு ரத்தம், எனக்காக பொங்கி வருகிற இந்த ஜீவன் நீரூற்று என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்தி உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுதுதான் கடவுள் வாக்களித்த அந்த ஆசியை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும்.
உம்முடைய இரக்கம் எங்கள் மீது கடந்து வரட்டும். உம்முடைய இரக்கம் எங்கள் மீது, எங்கள் குடும்பங்கள் மீது இறங்கி வரட்டும். உம்முடைய இரக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பியறலும். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்த ஆசீர்வாதங்கள் நம் மீது இறங்கி வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான ஒரு மனத்துக்கு விரோதமான பாவங்கள், கோணல் புத்தி, சண்டை சச்சரவுகளை உருவாக்குவது, புறம் கூறுவது, ஏளனம் செய்வது, இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றுவோம். ஆண்டவரே, பிறரை பழிக்காதபடி, சண்டையிடாத, உள்ளம் கனிந்த வாழ்வுக்கு நீர் என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் வேண்டும், எங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு மனம் வேண்டும், சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு மனம் வேண்டும். நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே ஒரு மனமுள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நல்ல குரலை உயர்த்தி ஸ்துதிப்போம்.